மீண்டும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கு செல்வாக்குமிக்க புத்தகங்களிலிருந்து சக்தி வாய்ந்த நுண்ணறிவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்று நெப்போலியன் ஹில் எழுதிய ஹவு டு செல் யோர் வே த்ரூ லைஃப் என்ற புத்தகத்தை பார்க்கிறோம். இந்த புத்தகம் விற்பனை திறமையை வளர்ப்பதற்கான மற்றும் தனிப்பட்ட வெற்றியை அடைவதற்கான சிறந்த ஆலோசனைகளால் நிறைந்துள்ளது. உங்கள் விற்பனை திறன்களை மேம்படுத்த விரும்பினாலும் அல்லது வாழ்க்கையை மாற்றும் வெற்றி கொள்கைகளை இணைத்துக் கொள்ள விரும்பினாலும் இந்த சுருக்கம் அனைவருக்கும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை கொண்டுள்ளது. இந்த உத்திகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு உறுதியான முடிவுகளை தரக்கூடும் என்பதை அறிய இறுதி வரை எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளராக ஆக விரும்புகிறீர்களா? உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை எவ்வாறு திறம்பட சந்தைப்படுத்துவது என்று உங்களுக்குள் ஆர்வம் இருக்கிறதா? மேலும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? இந்த சுருக்கம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறது. இது சுய ஆலோசனை ஆட்டோ சஜஷனை மாஸ்டர் செய்வதிலிருந்து தொடங்கி விற்பனை திறமையின் கலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. திறம்பட தொடர்பு கொள்வதற்கும் ஒருவரை இணங்க வைப்பதற்கும் சுய ஆலோசனை உதவும். ஒரு விற்பனையை எளிதாக முடிப்பதற்கான 6 படிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளத்தை அமைக்கும். மேலும் வியாபாரத்தில் ஒரு கவர்ச்சியான ஆளுமையின் முக்கியத்துவத்தையும் ஹென்றி ஃபோர்டு தனது பன்னாட்டு நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியை எவ்வாறு உருவாக்கினார் என்பதையும் கண்டறியுங்கள். தெளிவான இலக்குகளை அமைப்பதன் மூலமும் பொன்விதியை பயன்படுத்துவதன் மூலமும் சரியான மனப்பான்மையை வளர்ப்பதன் மூலமும் ஃபோர்டு ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தலைவரானார். இந்த கொள்கைகளை நீங்கள் எவ்வாறு ஒரு வெற்றிகரமான தலைவராக பயன்படுத்தலாம், உங்கள் உண்மையான திறனை எவ்வாறு திறக்கலாம் மற்றும் விற்பனையில் சிறந்து விளங்க தேவையான திறன்களை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை அறியுங்கள். எனவே வேறு எந்த தாமதமும் இல்லாமல் தொடங்குவோம். விற்பனை திறமையில் முதல் படி சுய ஆலோசனை. உங்கள் தயாரிப்பை வெற்றிகரமாக விற்பதற்கான ரகசியம் ஒரு நேர்மறையான மனநிலையை பராமரிப்பதில் உள்ளது. நேர்மறையான மனநிலை கொண்ட ஒரு விற்பனையாளர் நேர்மறையான முடிவுகளை ஈர்க்கிறார். மாறாக எதிர்மறையான மனநிலை கொண்ட ஒருவர் எதிர்மறையான விளைவுகளையே தரும் வாய்ப்பு உள்ளது. சுய ஆலோசனை மூலம் ஒரு நேர்மறையான மனநிலையை உருவாக்க முடியும். ஒரு விற்பனையாளருக்கு அவர் விற்கும் பொருளின் செயல்திறனை நம்புவது மிகவும் முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நீங்கள் விற்க முடியாது. அவர்கள் பரிந்துரைக்கும் விஷயத்தை நம்பும் விற்பனையாளர்களை மக்கள் நம்புவார்கள். சுய ஆலோசனை என்பது உங்கள் மனம் எதை நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறோமோ அதை நம்பும்படி பயிற்சியளிக்கப்படும் ஒரு உளவியல் நுட்பமாகும். ஒரு குறிப்பிட்ட கருத்தை உங்கள் மனதிற்கு தொடர்ந்து பரிந்துரைப்பது சுய ஆலோசனையின் மிகவும் பொதுவான மற்றும் பயனுள்ள முறையாகும். ஒரு திறமையான விற்பனையாளர் அவர் விற்கும் தயாரிப்பின் மீதான நம்பிக்கையை ஆழப்படுத்த சுய ஆலோசனையை பயன்படுத்துகிறார். அவர்கள் தயாரிப்பின் மீது வலுவான நம்பிக்கை இருந்தால் வாடிக்கையாளர்களை எளிதாக கவர முடியும். பொதுவாக ஒரு விற்பனையாளர் தயாரிப்பின் காரணங்கள் அல்லது நன்மைகளை பட்டியலிடுவதன் மூலம் விற்க முயற்சி செய்யலாம். இருப்பினும் ஒரு நல்ல விற்பனையாளர் வாங்குபவரின் முடிவுகளை பாதிக்க வாடிக்கையாளரின் உணர்வுகளை பயன்படுத்துகிறார். அதாவது தர்க்கரீதியான காரணங்களை விட உணர்ச்சிகள் மூலமாக பொருட்களை விற்கிறார். இதை பற்றி மேலும் புரிந்து கொள்ள வாட்டர் பிளாஸ்குகளின் விற்பனையாளர் கீனை பார்ப்போம். கீன் பணியமர்த்தப்பட்டபோது அவருக்கு நிறுவனம் அல்லது அவர் விற்கும் தயாரிப்பை பற்றி அதிகம் தெரியாது. அவர் தயாரிப்பு விளக்கத்தை மனப்பாடம் செய்து காரணங்களை கூறி விற்க முயன்றார். உதாரணமாக, இந்த வாட்டர் பிளாஸ்க் சந்தையில் சிறந்தது. இது 72 மணி நேரத்திற்கும் மேலாக பானங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இது பயன்படுத்த எளிதானது மற்றும் கையடக்கமானது. சதையால் நீங்கள் இதை எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம். இருப்பினும் அவர் சுய ஆலோசனை பற்றி கற்றுக்கொள்ளும் வரை அவரது முயற்சிகள் பொதுவாக தோல்வியடைந்தன. கீன் பிளாஸ்கின் நிலைத்தன்மையை தானாக நம்ப வைத்தார். மேலும் அதன் தரத்தை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க ஒரு பிளாஸ்கையும் வாங்கினார். அவர் பிளாஸ்க் குறித்து நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருந்தார். மேலும் அதுவே சிறந்ததாக இருப்பும் என்று தனது மனதை பயிற்சிவித்தார். கூடுதலாக கீன் வாங்குபவரின் உணர்ச்சிகள் மூலம் தயாரிப்பை சந்தைப்படுத்த தொடங்கினார். இதன் மூலம் அவர் ஆயிரக்கணக்கான புதிய வாடிக்கையாளர்களை பெற்றார். கீனின் விற்பனை பேச்சு அம்சங்களையும் நன்மைகளையும் பட்டியலிடுவதிலிருந்து தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்வதற்கு மாறியது. கீன் சொல்வார், இது நான் வாங்கிய சிறந்த பாட்டில்களில் ஒன்றாகும். இது இருப்பதால் எனது ஐஸ் காஃபியை 72 மணி நேரம் குளிர்ச்சியாக இருந்தது என்று என்னால் சொல்ல முடியும். அதன் செயல்திறனில் நான் மிகவும் திருப்தியடைகிறேன். குளிர்ந்த பானத்தை பெறுவதற்காக வேலையிலிருந்து எழுந்து செல்வதில் உள்ள சிரமம் உங்களுக்கு தெரியும். ஃப்ளாஸ்க் கையில் இருப்பதால் அது உங்கள் ஆற்றலை சேமிக்கிறது மற்றும் உங்கள் பணிகளை விரைவாக முடிக்க உதவுகிறது. கீனை வாடிக்கையாளர்கள் மிகவும் தொடர்புடையவராக கண்டனர். ஏனென்றால் அவர் குளிர்ந்த பானத்தை பிடிப்பதற்காக வேலையிலிருந்து எழுந்து செல்வதால் ஏற்படும் வாடிக்கையாளரின் விரக்தியை பயன்படுத்தினார். அவர் அந்த பொருளை பயன்படுத்தியதால் அவரை மேலும் நம்பகமானவராக காட்டினார்.
மக்களுக்கு உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய ஒரு காரணம் இருக்கும்போது அவர்கள் பெரும்பாலும் வாங்குவார்கள். ஒரு விற்பனையாளராக அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதை விற்க பயன்படுத்துவது உங்கள் வேலை. ஒரு நபர் 7 நேர்மறை உணர்ச்சிகளை உணர முடியும்: ஆசை, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், உற்சாகம், நம்பிக்கை மற்றும் பற்று. மாறாக ஒரு நபர் 7 எதிர்மறை உணர்ச்சிகளையும் அனுபவிக்க முடியும்: கோபம், பயம், பேராசை, பொறாமை, பழிவாங்கல், வெறுப்பு மற்றும் மூடநம்பிக்கை. ஒரு விற்பனையாளர் எப்போதும் தங்கள் தயாரிப்பை நேர்மறை உணர்ச்சிகளுடன் இணைக்க வேண்டும். நேர்மறை உணர்ச்சிகள் நேர்மறை முடிவுகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் தயாரிப்பை எதிர்மறை ஆற்றலால் சூழ்வது எதிர்மறை முடிவுகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. விற்பனையை முடிக்கும் கலை. பொதுவான நம்பிக்கைக்கு மாறாக ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பது சரியாக செய்தால் மிகவும் எளிமையாக இருக்கும். ஒரு விற்பனையின் போது எந்த ஒரு சிக்கலையும் தவிர்க்க ஒரு விற்பனையாளர் வாங்குபவரின் மனதில் ஒரு வலுவான அடித்தளத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு விற்பனையாளராக உங்கள் தயாரிப்பு அல்லது சேவையை விற்கும்போது நீங்கள் 3 நிலைகளில் செல்ல வேண்டும். ஆர்வத்தை ஈர்ப்பது. முதல் கட்டம் வாங்குபவரின் ஆர்வத்தை ஈர்ப்பதாகும். ஒருவர் வாங்குவதற்கு நீங்கள் விற்பதில் அவருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். தயாரிப்பை விரும்பத்தக்கதாக்குதல். இரண்டாவது கட்டம் உங்கள் தயாரிப்பை வாங்குபவருக்கு விரும்பத்தக்கதாக மாற்றுவதாகும். வாங்குவதற்கான காரணங்கள் வாங்குபவர்களுக்கு இடையில் வேறுபடுகின்றன, ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு உணர்ச்சிகரமான காரணையால் ஆதரிக்கப்படுகிறது. இந்த உணர்ச்சியை கண்டறிந்து உங்கள் தயாரிப்பை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றவும். ஒப்பந்தத்தை முடிப்பது. இந்த நிலையில்தான் பலர் தடுமாறுகிறார்கள். நெப்போலியன் ஹில் ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய 6 படிகளை கோடிட்டு காட்டுகிறார். இது அனுபவம் வாய்ந்த விற்பனையாளர்களுக்கும் நன்மை பயக்கும். வாங்குபவரின் மனதை திறக்கவும். முதலில் உங்கள் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் வாங்குபவரின் மனதை தயார் செய்யுங்கள். நீங்கள் சொல்வதை கேட்க அவர்கள் விரும்ப வேண்டும். நம்பகத்தன்மையுடன் இருங்கள். ஒரு விற்பனையாளராக உங்கள் மீதும் மற்றும் நீங்கள் விற்கும் தயாரிப்பின் மீதும் நீங்கள் நம்பிக்கையை காட்ட வேண்டும். ஆர்வமுள்ள வாங்குபவர்களை பிரித்தறியுங்கள். உண்மையாக வாங்குவதற்கு ஆர்வமுள்ளவர்களை சும்மா பார்ப்பவர்களிருந்து பிரிக்கவும். நீங்கள் உண்மையாக வாங்குவதில் ஆர்வமுள்ள ஒருவருடன் பேசுகிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவர்களின் நோக்கங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் தயாரிப்பை வாங்குவதற்கான வாங்குபவரின் நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒப்பந்தத்தை முடிக்க அவரை இணங்க வைக்க அதை பயன்படுத்துங்கள். ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விளக்கக்காட்சி முழுவதும் வாங்குபவர் ஈடுபாட்டுடன் இருப்பதை உறுதி செய்யவும். அவர்களின் உடல் மொழி மற்றும் முகபாவனைகள் மூலம் நீங்கள் அவர்களின் ஆர்வத்தை அளவிட முடியும். உண்மையாக முடிப்பதற்கு முன்பு மனரீதியாக ஒப்பந்தத்தை முடிக்கவும். ஒரு நல்ல விற்பனையாளரால் அவரது வாங்குபவரின் மனதை படிக்க முடியும். இந்த இறுதிப்படி எல்லா பரிவர்த்தனையுடனும் நெருங்கிய இணைந்துள்ளது. வாங்குபவர் ஒப்பந்தத்தை முடிக்க தயாராக இருக்கிறார் என்று ஒரு விற்பனையாளர் உணரும்போது அது நடக்கும். இந்த உள்ளார்ந்த திறன் ஒரு வெற்றிகரமான விற்பனையாளரை சராசரி விற்பனையாளரிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இதை நன்கு புரிந்து கொள்ள ஃபோர்டு மோட்டார்ஸில் வாராந்தோறும் கிட்டத்தட்ட 100 ஒப்பந்தங்களை முடிக்கும் சிறந்த கார் விற்பனையாளரான ஜெஸ்ஸியின் வழக்கை பார்ப்போம். அவர் தனது வாடிக்கையாளரின் நோக்கங்களை தயாரிப்பை வாங்குவதற்கான தூண்டுதலாக பயன்படுத்துகிறார். உதாரணமாக, மைக்கேல் தனது 18வது பிறந்தநாள் கொண்டாடும் மகளுக்கு ஒரு கார் வாங்க ஃபோர்டு மோட்டார்ஸுக்கு சென்றபோது ஜெஸ்ஸி விரைவாக அவரை அணுகினார். அவரது தேவைகளை புரிந்து கொண்டார். மைக்கேலின் காரணத்தை அறிந்த ஜெஸ்ஸி இளம் வாங்குபவருக்கு விரும்பவான அம்சங்களை வலியுறுத்தி இளம் வயதினரிடையே பிரபலமான கார்களை பரிந்துரைத்தார். ஜெஸ்ஸி எப்போதும் வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை முடிக்க தயாரா என்று நேரடியாக கேட்பதில்லை, ஏனென்றால் அது சந்தேகம் மற்றும் தயக்கத்தை பிரதிபலிக்கும். அதற்கு பதிலாக அவர் நம்பிக்கையுடன் ஆவணங்களை முடிக்கும் நிலையை நோக்கி நகர்ந்து அவரது மகளின் பிறந்த நாளுக்கு சரியான நேரத்தில் பரிவர்த்தனையை முடிக்கலாம் என்று பரிந்துரைத்தார். ஒரு நல்ல விற்பனையாளர் எப்போதும் தயக்கம் காட்டுவதில்லை, ஏனென்றால் அது வாங்குபவரையும் சந்தேகப்பட வைக்கக்கூடும். குறிப்பாக ஒரு ஒப்பந்தத்தை முடிக்கும்போது ஒரு நேர்மறையான மனநிலையை பராமரிப்பது மிக முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு நேர்மறையான மனநிலை நேர்மறை முடிவுகளை ஈர்க்கிறது. உங்கள் வேலையை தேர்ந்தெடுப்பது. உங்கள் திறமைகளை நீங்கள் சந்தைப்படுத்தும்போது நீங்கள் உண்மையில் விரும்பும் வேலையை தேர்ந்தெடுப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். இது நீங்கள் மட்டுமே முழுமையாகவும் மற்றும் சுதந்திரமாகவும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகும். உங்கள் வேலை தேடல் பயணத்தை தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய பல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணருவீர்கள். உங்களுக்கு வரும் எந்த நிலைமையிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா, அல்லது உங்கள் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் மற்றும் உங்கள் முழு திறனையும் பயன்படுத்தும் ஒரு பாத்திரத்தை நீங்கள் தேடுகிறீர்களா? அதிக ஊதியம் தரும் ஆனால் எதிர்கால பாதுகாப்பு இல்லாத வேலையை நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது குறைந்த ஊதியம் தரும் ஆனால் மேலும் நம்பகமான எதிர்கால வாய்ப்புகளை கொண்ட வேலையை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் வேலை தேடும்போது இவை சில கேள்விகள் மட்டுமே.
கூடுதலாக நெப்போலியன் ஹில் உங்கள் திறமைகளை சந்தைப்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் பதிலளிக்க வேண்டிய 5 முக்கியமான கேள்விகளை கோடிட்டு காட்டுகிறார். இது உங்கள் வேலை தேடலில் நீங்கள் எடுக்கும் பாதையை தீர்மானிக்கும். நீங்கள் எந்த ஒரு தொழிலை ப்ரொஃபஷன் விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் அழைப்பை காலிங்கை பின்பற்ற விரும்புகிறீர்களா என்பதை தீர்மானிக்கவும். ஒரு தொழில் அல்லது வேலை உங்களுக்கு பணம் சம்பாதித்துக் கொடுக்கலாம், உங்களுக்கு அது பிடித்தாலும் இல்லாவிட்டாலும். ஆனால் ஒரு அழைப்பு என்பது உங்கள் இதயம் விரும்பும் ஒன்று. உங்கள் எதிர்கால முதலாளியை பற்றி யோசியுங்கள். உங்கள் முழு திறனையும் அடைய உதவக்கூடிய ஒரு முதலாளியை தேர்ந்தெடுங்கள். அவர்களின் மதிப்புகள் உங்களுடன் ஒத்துப்போக வேண்டும், மேலும் நீங்கள் வளர தேவையான அறிவை அவர்கள் வழங்க வேண்டும். ஊதியத்தை பற்றி யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முதல் 5 ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் கணக்கிட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் சம்பளத்தை ஈட்ட நீங்கள் எவ்வளவு முயற்சி மற்றும் நேரத்தை முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். தோல்விக்கான குறைந்த வாய்ப்புகளுடன் சிறந்த முடிவுகளை தரும் என்று நீங்கள் நம்பும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்கள். மேலும் நிலையான ஒன்றை தேடும்போது தற்காலிக வேலையை செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. மாதச் செலவுகளை சமாளிக்க சிறிய வேலைகளை எடுப்பது புத்திசாலித்தனமானது, ஆனால் அதிலேயே திருப்தி அடைய வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் வாரத்திற்கு 40 மணி நேரம் செலவிடுவது உங்களை ஆயுள் தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கு சமம். விலக்கிக் காட்ட ஒரு பொறியியல் பட்டதாரியான இசபேலாவின் நிலைமையை கவனியுங்கள். பட்டம் பெற்ற உடனேயே ஒரு நிலையான வேலை இல்லாமல் அவர் தனது பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறினார். தன்னை ஆதரிக்க ஒரு வெயிட்ரஸ் வேலையை அவர் எடுத்துக்கொண்டார். இசபேலா தனது விருப்பமான துறையில் ஒரு நிலையான வேலையை கண்டுபிடிக்க எண்ணினால் இது பரவாயில்லை. வெயிட்ரஸாக இருப்பது அவரது கனவாக இருந்தால் அது வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம். இருப்பினும் அது அவரது கனவு இல்லை என்றால் அவர் துயரத்தில் மட்டுமே வாழ்வார். அவர் ஒரு பொறியியல் நிறுவனத்தில் தனது கனவுகளை நிறைவேற்ற முடியும்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மேசைகளை சுத்தம் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். இப்போதெல்லாம் பலர் வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள், ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படியல்ல. இந்த சுருக்கம் உங்கள் சேவைகளை விற்பதன் மூலமும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கண்டறிவதன் மூலமும் அதிக பணம் சம்பாதிக்க ஸ்மார்ட்டாக வேலை செய்வது எப்படி என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கவர்ச்சியான ஆளுமை. பேச்சுவார்த்தை வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது நீங்கள் தினசரி செய்யும் ஒப்பந்தங்களைப் பற்றியும் ஆகும், மற்றவர்களுடனான உங்கள் தொடர்புகளைப் பற்றியும் ஆகும். மற்றவர்களுடன் பேசுவதை தவிர்க்க முடியாது என்றாலும் ஒரு கவர்ச்சியான ஆளுமை மூலம் நீங்கள் அதை குறைந்த அழுத்தமுள்ளதாக மாற்றலாம். இது உங்கள் சேவைகளை சிறப்பாக சந்தைப்படுத்தவும் உதவுகிறது. ஒரு கவர்ச்சியான ஆளுமை ஒவ்வொரு நல்ல விற்பனையாளருக்கும் அவசியம். இது வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு தழுவி செல்லும் திறனையும் மற்றும் பல்வேறு மக்களுடன் இணைந்து செயல்படும் திறனையும் வெளிப்படுத்துகிறது. இதில் நல்ல பழக்க வழக்கங்கள், சரியான உடல் தோரணை, நகைச்சுவை உணர்வு, கேட்கும் திறன்கள், நேர்மறை மனவிலை மற்றும் மற்றவர்களை மகிழ்விக்கும் திறன் ஆகியவை அடங்கும். ஒரு கவர்ச்சியான ஆளுமையை வளர்க்க தேவையான மாசாபிரான பண்புகளை எளிதில் கற்றுக்கொள்ளலாம் மற்றும் அவற்றை பயிற்சி மூலம் பெற முடியும். உதாரணமாக, இம்ப்ரெஸோ என்ற பானை நிறுவனத்தின் விற்பனைத் துறையில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட விற்பனை முகவரான ஸ்டீவை பற்றி யோசியுங்கள். ஸ்டீவின் கவர்ச்சியான ஆளுமை சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என இருவரிடமும் எவ்வாறு ஈடுபடுவது என்று அறிந்து வேலையில் நன்கு பழக அவருக்கு உதவுகிறது. அவரது இருப்பு உடனடியாக அறையில் மனநிலையை மேம்படுத்துகிறது. அதனால்தான் அவர் தனது முதல் மாதத்திலேயே சிறந்த ஊழியராகவும் பெயரிடப்பட்டார். ஸ்டீவ் 10 புதிய வாடிக்கையாளர்களை பெற்றார். அவர்கள் இம்ப்ரெஸோவிலிருந்து தொடர்ந்து மாதாந்திர விநியோகத்தை விரும்பினர். அவரது கடின உழைப்பும் மற்றும் கவர்ச்சியான ஆளுமையும் அவரை விரைவில் அவரது பகுதியிலுள்ள சிறந்த முகவர்களில் ஒருவராக ஆக்கியது. ஒரு கவர்ச்சியான ஆளுமை இருப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு எண்ணற்ற வாய்ப்புகளை திறக்கிறது, மேலும் உங்களைச் சுற்றி ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குகிறது. அனைவரும் ஒரு தனித்துவமான ஒளியை ஒரு அறைக்குள் கொண்டு வருகிறார்கள். அது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம். இது மற்றவர்கள் உங்களுடன் பழகும்போது பெரும் உணர்வு. ஒரு எதிர்மறையான ஒளியை விட நேர்மறையான ஒளியை பராமரிப்பது மிகவும் சிறந்தது. மேலும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த ஒரு கவர்ச்சியான ஆளுமை இருப்பது மிக முக்கியம். நோக்கத்தின் ஒருமைப்பாடு, சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸ். ஹென்றி ஃபோர்டைப் போல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி அனைவருக்கும் தெரியும். நீங்கள் சாலையில் அல்லது உங்கள் சுற்றுப்புறத்தில் ஒரு ஃபோர்ட் காரை பார்க்கலாம். மேலும் ஒரு கார் வாங்குவதை பற்றி நீங்கள் நினைக்கும்போது அது உங்கள் தேர்வுகளில் ஒன்றாக இருக்கலாம். ஃபோர்டின் இந்த மகத்தான வெற்றிக்கு அதன் நிறுவனர் ஹென்றி ஃபோர்ட் தான் காரணம். அவர் தனது வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து குறிப்பிடத்தக்க சாதனைகளாக மாற்றினார். நீங்கள் ஹென்றி ஃபோர்டைப் போல இருக்க விரும்பினால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆலோசனையுள்ளது. எப்போதும் ஒரு தெளிவான ஒரே இலக்கை வைத்திருங்கள்.
ஃபோர்டின் நோக்கம் உழைக்கும் வர்க்கத்தினர் அணுகக்கூடிய ஒரு மலிவான காரை உருவாக்குவதாகும். அவர் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார். அதிக லாபத்திற்காக அவரது வணிக பங்காளிகள் பெரிய மற்றும் விலையுயர்ந்த வாகனங்களை உருவாக்க வற்புறுத்திய போதிலும் அவர் சிறிய கார்களை தொடர்ந்து தயாரித்தார். அது அவரது நிறுவனத்தின் குறிக்கோள் அல்ல என்று ஃபோர்ட் அறிந்திருந்தார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் தனது சாம்ராஜ்யத்தை இந்த ஒரே நோக்கத்தில் மட்டுமே கட்டுமானித்தார். இந்த கொள்கை இன்றும் ஃபோர்ட் மோட்டார்ஸின் பாரம்பரியத்தை ஆதரிக்கிறது. உங்கள் இலக்கிற்காக உங்கள் மனதை அர்ப்பணிக்கும்போது வெற்றியை அடைவது எளிதாகிறது. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் உழைக்க வேண்டும், மேலும் அதை அடைய உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். எனவே உங்கள் இலக்கு என்ன என்பதை தீர்மானிப்பது மிக முக்கியம். அதன் பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த இலக்கை அடைவதை நோக்கி இயக்கப்பட வேண்டும். உங்கள் உணர்வுள்ள மற்றும் ஆழ்மனதுள்ள மனம் இரண்டும் இந்த இலக்கினால் பாதிக்கப்படுகிறது. இது நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லது நீங்கள் என்ன செய்தாலும் சுய ஆலோசனை அல்லது சுய பரிந்துரையாக வெளிப்படுகிறது. உங்கள் ஆழ்மனதுள்ள மனம் உங்கள் நோக்கத்தை நோக்கி வேலை செய்ய உங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. நீங்கள் நிர்ணயித்த இலக்கு உங்கள் ஆழ்மனதுள்ள மனதில் நீடிக்கும், மேலும் உங்கள் செயல்கள் மற்றும் எண்ணங்களில் அது தெளிவாக தெரியும். நீங்கள் எதையாவது விரும்பும்போது தொடர்ந்து பிரார்த்தனை செய்வது நிறைவேற்றத்திற்கு வழிவகுப்பது போல இது உள்ளது. பாரம்பரிய காகிதத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக நிலையான திசு பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட நோவாவின் உதாரணத்தை கவனியுங்கள். அவரது வணிகம் மூங்கிலை பயன்படுத்தியது, இது மரங்களை வெட்டுவதை குறைக்க உதவியது. ஆரம்பத்தில் மக்கள் ஆதரவில்லை என்றாலும் நோவா தனது பாதையில் தொடர்ந்தார். மலிவான மாற்றுகள் இருந்தன, ஆனால் நோவா தனது குறிக்கோளில் உறுதியாக இருந்தார். அவர் விடாமுயற்சியுடன் இருந்தார். மேலும் படிப்படியாக மக்கள் அவரது தயாரிப்பின் மதிப்பை அங்கீகரிக்கத் தொடங்கினார். நோவாவின் சிறு வணிகம் விரைவில் ஒரு பன்னாட்டு நிறுவனமாக மாறியது, மேலும் முக்கிய கடைகளுக்கு விநியோகிக்கத் தொடங்கியது. நோவாவைப் போலவே நீங்களும் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு பேராசை அல்லது கவனச்சிதறலையும் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்ப விடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்கான உங்கள் வலுவான அர்ப்பணிப்பு அதை ஒரு யதார்த்தமாக்கும். நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக வேலை செய்யும் பழக்கம். உங்கள் வேலை சில நேரங்களில் சோர்வடையச் செய்யலாம் அல்லது நீங்கள் தேடும் திருப்தியை அளிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய மணி நேரங்களை மட்டுமே நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதை காணலாம். இது நடக்கும்போது உங்கள் வேலையின் தரம் பாதிக்கப்படலாம். வணிகம் எதுவாக இருந்தாலும் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை பராமரிப்பது மிக முக்கியம். இதனுடன் தொடர்ந்த எந்தவித சிக்கல்களையும் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க விரும்புவீர்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டிய அணுகுமுறை என்னவென்றால், நீங்கள் பெறும் ஊதியத்தை விட அதிக வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் அறிவுறுத்தப்பட்ட அளவுக்கு மட்டுமே வேலை செய்தால் அல்லது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்ட அளவுக்கு மட்டுமே வேலை செய்தால் கூடுதல் ஊதியம் அல்லது பதவி உயர்வு உங்களுக்கு தேவையில்லை. அத்தகைய சூழ்நிலைகளில் வெற்றி மற்றும் பெரிய சாதனைகள் கிட்டத்தட்ட சாத்தியமற்றவை. மேலும் நீங்கள் சரியாக செயல்பட முடியாத ஒருவராக காணப்படுவதால் உங்கள் நற்பெயர் ஆபத்தில் இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகச் செய்யும்போது நீங்கள் அதிக நன்மைகளையும் வாய்ப்புகளையும் பெறுகிறீர்கள். எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்வது உங்கள் நற்பெயரை கணிசமாக மேம்படுத்தும். இது சேவைக்கான உங்கள் அர்ப்பணிப்பை காண்பிக்கும் ஒரு சொத்தாக செயல்படும். ஒரு வணிகத்தை மேற்கொள்ள ஒரு கூட்டாளரை தேர்ந்தெடுக்கும்போது இது ஒரு முக்கியமான காரணியாக மாறும். சில வாடிக்கையாளர்கள் வெளிப்படையான அறிவுறுத்தல் தேவைப்படாமல் சுயமாக வேலை செய்பவர்களை விரும்புகிறார்கள். நீங்கள் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்பினால் இந்த பழக்கத்தை வளர்ப்பது அவசியம். ஹென்றி ஃபோர்டின் அனுபவம் மற்றும் அவர் சம்பாதித்ததை விட அதிக வேலை செய்யும் அவரது கொள்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தனது ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவதில் வெற்றி பெற்றார், மேலும் ஒரு திறமையான தலைவராக இருந்தார். ஃபோர்ட் தனது ஊழியர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று சரிபார்க்க மக்களை அனுப்பினார். இது அவரது வேலை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் தனது ஊழியர்கள் சுத்தமான மற்றும் ஒழுக்கமான சூழலில் வாழ்கிறார்களா என்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்பினார். தனது ஊழியர்கள் நன்கு கவனிக்கப்பட்டால் அது ஃபோர்ட் மோட்டார்ஸில் அவர்களின் சேவையில் நல்லபடியாக பிரதிபலிக்கும் என்பதை அவர் அறிவார். மேலும் ஃபோர்ட் அனைத்து கார் பாகங்கள் மற்றும் பழுதுபார்ப்புகளுக்கு ஒரு நிலையான விலையை நிர்ணயித்தார். ஃபோர்டின் வாடிக்கையாளர்கள் சுரண்டப்படுவதையோ அல்லது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதையோ அவர் விரும்பவில்லை. எனவே நீங்கள் ஒரு ஃபோர்ட் சேவை மையத்திற்கு செல்லும் போதெல்லாம் நிலையான விலையை நீங்கள் காண்பீர்கள்.
வாடிக்கையாளரை தக்கவைத்துக் கொள்வதின் முக்கியத்துவத்தையும் அதன் வாடிக்கையாளர்களைப் பற்றி அக்கறை கொண்ட ஒரு நிறுவனமாக ஒரு நற்பெயரை பராமரிக்க விரும்புவதையும் ஃபோர்ட் புரிந்து கொண்டார். தனது பொறுப்புகள் கோரியதை விட அதிகமாக செய்வதன் மூலம் தனது நிறுவனத்திற்கு அதன் வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பை அளிக்கும் ஒரு நற்பெயரை அவர் வழங்கினார். ஃபோர்டின் போட்டியாளர்கள் தங்கள் விலையை உயர்த்தியபோது ஃபோர்ட் தனது விலையை குறைத்தார். அவர்கள் சம்பளத்தை குறைத்தபோது ஃபோர்ட் தனது ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தினார். விலை உயர்ந்த பெரிய கார்களை உற்பத்தி செய்யுமாறு தனது வணிக பங்காளிகளின் அழுத்தத்தை அவர் எதிர்த்தார். அதற்கு பதிலாக மலிவு விலையில் சிறிய கார்களை தொடர்ந்து தயாரித்தார். ஃபோர்ட் பொதுவான பாதையை பின்பற்ற வேண்டும் என்று தேர்வு செய்தார். அதற்கு பதிலாக சிறந்த சேவையை வழங்கக்கூடிய புதிய வணிக முறைகளை உருவாக்கினார். இந்த செயல்கள் அனைத்தும் அவருக்கு அதிக செலவு வைக்கும் என்று தோன்றலாம், ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு அவருக்கு பயனளிக்கும் என்று ஃபோர்ட் அறிந்திருந்தார். அவரது கொள்கைகள் காரணமாக ஃபோர்ட் மோட்டார்ஸ் இன்றும் வளர்ந்து சிறப்பாக செயல்படுகிறது. நீங்கள் செலுத்தியதை விட சிறந்த சேவையை வழங்கினால் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் என்று ஹென்றி ஃபோர்ட் புரிந்து கொண்டார். இது உங்கள் சொத்து, மேலும் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் சிறந்தவர் என்று உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நிரூபிக்க கிடைத்த வாய்ப்பு இது. அர்த்தமுள்ள சேவையை வழங்குவதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொன்விதி, த கோல்டன் ரூல். பொன்விதி மிகவும் எளிமையானது. மற்றவர்களை நீங்கள் நடத்தப்பட விரும்புவது போல நடத்துங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் அவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதே வழியில் மக்களும் உங்களை நடத்துவார்கள். ஒரு தலைவர் தனது ஊழியர்களுக்கு எவ்வாறு மதிப்பளிப்பது என்று புரிந்து கொண்டால் அது அவர்களின் வேலையின் தரத்தில் பிரதிபலிக்கும். எனவே மக்களிடமிருந்து உற்பத்தி திறன் மற்றும் உயர்தர வேலையை நீங்கள் விரும்பினால் அது நீங்கள் அவர்களை எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது. இருப்பினும் நீங்கள் உங்கள் ஊழியர்களை தவறாக நடத்தினால் அவர்கள் எதிர்பார்க்கவும் மேலும் இறுதியில் வெளியேறுவார்கள். முதலாம் உலகப் போரின்போது நிதிச் சிக்கல்களை எதிர்கொண்ட தையல் கடை உரிமையாளர் ஆர்தர் நாஷை பற்றி யோசியுங்கள். தனது வியாபாரத்தை காப்பாற்ற பொன்விதியை செயல்படுத்த முடியுமா என்று பார்க்க நாஷ் முடிவு செய்தார். பொன்விதியை சோதிக்க நாஷ் தனது அனைத்து ஊழியர்களுடன் ஒரு கூட்டத்தை அழைத்தார். வியாபாரத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி அனைவரும் தங்களால் முடிந்த வளங்களை பயன்படுத்துவதுதான் என்று அவர் விளக்கினார். மணி நேரம் அல்லது வசதியில் கவனம் செலுத்தாமல் ஊழியர்கள் அயராது உழைத்தால் அவர்களுக்கு ஒரு கூட்டாண்மையை நாஷ் வழங்கினார். தையல் கடையை புதுப்பிக்க அவர்கள் கவனம் செலுத்தி உழைக்க வேண்டும் என்று நாஷ் விரும்பினார். ஊழியர்கள் ஒன்றாக வந்து தங்கள் சேமிப்பை வியாபாரத்தில் முதலீடு செய்து கடினமாக உழைத்தனர். அவர்களின் அர்ப்பணிப்பு தையல் கடையை புதுப்பித்தது. அது பல பத்திரிகைகளின் அட்டைகளில் இடம்பெறும் அளவுக்கு வெற்றிகரமாக மாறியது. பொன்விதியை பயிற்சி செய்வது தையல் கடையை எவ்வாறு வெற்றிகரமாக்கியது என்பதை இந்த வெளியீடுகள் உள்ளன. பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஆர்தர் நாஷ் ஒரு பணக்கார மனிதராக இருந்தார். அவர் தனது ஊழியர்களுக்காக செய்ததை அவர் அடிப்படையில் தனக்காக செய்தார் என்பதை நிரூபித்தார். நீங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியமான, அர்த்தமுள்ள மற்றும் உற்பத்தி உறவுகளை விரும்பினால் எப்போதும் பொன்விதியை நினைவில் கொள்ளுங்கள். ஹென்றி ஃபோர்டு தனது வணிகத்தில் அறியாமலேயே பொன்விதியை பயன்படுத்தினார். அவர் தனது அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் $5 தினசரி ஊதியத்தை நிறுவனமயமாக்கினார். இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு போட்டியாளர்கள் மற்றும் மக்கள் பலர் ஃபோர்டை விமர்சித்தனர். மற்றவர்கள் பார்க்க தவறியது என்னவென்றால் இது ஃபோர்டின் மிகவும் விவேகமான முடிவாகும். இந்த கொள்கை அவருக்கு இயக்க செலவுகளை சேமிக்க அனுமதித்தது. அவரது ஊழியர்கள் தங்கள் சொந்த மேற்பார்வையாளர்களாக மாறியதால் அவர் மேற்பார்வையாளர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டியதில்லை. ஊழியர்கள் தங்கள் வேலைக்கு மதிப்பளித்ததால் மோசமாக செயல்படுவதன் மூலம் அத்தகைய நல்ல சம்பளத்தை எந்த ஊழியரும் ஆபத்தில் வைக்க விரும்பவில்லை. ஊழியர்கள் தங்கள் வேலைக்கு மதிப்பளித்ததால் ஃபோர்டு 20 ஆண்டுகளாக எந்தவொரு தொழிலாளர் தொடர்பான சிக்கல்களையும் தவிர்த்தார். இந்த நடவடிக்கை ஃபோர்டு தனது ஊழியர்களிடம் கொண்ட அர்ப்பணிப்பை காண்பித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிப்பதன் மூலம் நீங்கள் விசுவாசத்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம் மற்றும் மேலாண்மை செலவுகளை குறைக்கலாம் என்பதையும் நிரூபித்தது. மனப்பான்மை சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் மில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்க தயாரா? அப்படியானால் மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியம். நீங்கள் சரியான மனப்பான்மையை வளர்த்தால் மட்டுமே நீங்கள் மில்லியன் கணக்கானவர்களை சம்பாதிக்க தயாராக இருப்பீர்கள், மேலும் அதற்கு தகுதியுடையவராக இருப்பீர்கள். வெற்றிகரமான நபர்களுடன் நேரத்தை செலவிட்டவர்களுக்கு தெரியும், அவர்களை சுற்றியுள்ளவர்களிடம் அவர்கள் காட்டும் மனப்பான்மைதான் அவர்களை பெருமைக்கு இட்டுச் சென்றுள்ளது என்று. ஒரு நபர் பெரியவர் என்று கருதப்படுகிறார் ஏனென்றால் அவரது மனநிலை அவரை சுற்றியுள்ளவர்களை எவ்வாறு பாதிக்கிறது.
சரியான மனப்பான்மை நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கவும், வாழ்க்கை உங்களுக்கு எரியும் எந்தவொரு சூழ்நிலையையும் சமாளிக்கவும் உதவுகிறது. நீங்கள் என்ன இலக்கை உங்கள் மனதில் வைத்தாலும் அதை அடைய இது உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் சுய கட்டுப்பாடு மூலமாகவும் மற்றவர்களிடம் கனிவாகவும் உதவியாகவும் இருப்பதன் மூலமும் இதை வளர்க்கலாம். இது உங்களுக்கு அமைதியையும் உங்களுடன் வணிகம் செய்ய மக்களை ஈர்க்கவும் அனுமதிக்கிறது. ஒரு நேர்மறை மனப்பான்மை வெற்றியை ஈர்க்கிறது. வெற்றி மற்றும் தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நெப்போலியன் ஹில்லின் ஆழ்ந்த ஆசை அவருக்கு பெரிய வெற்றியை தந்தது. அவரது பயணத்தின் தொடக்கத்தில் நெப்போலியன் பணம் சம்பாதிக்கவில்லை, மேலும் அவரது நண்பர்கள் வேலையை விட்டு வெளியேற அவருக்கு அறிவுறுத்தினர். மற்ற வழிகளில் தனது உறவு மற்றும் பில்களுக்கான பணத்தை அவர் ஏற்பாடு செய்தார். ஆனால் அது அவரை ஊக்கப்படுத்தவில்லை. அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவ தொடர்ந்தார். பல வழக்குகளை படித்து அவர்களுக்கு தீர்வுகளை கண்டறிய உதவினார். அவரது பல்வேறு அனுபவங்கள் மூலம் நெப்போலியன் ஒரு நடைமுறை சாதனை கோட்பாட்டை உருவாக்கினார். மேலும் அதைப் பற்றி ஒரு புத்தகத்தையும் எழுதினார். இந்த புத்தகம் இப்போது அவரது செலவுகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான வருமானத்தை அவருக்கு வழங்குகிறது. மேலும் அவரது கோட்பாடு உலகளவில் எண்ணற்ற மக்களுக்கு உதவியுள்ளது. ஆரம்பத்தில் அவர் பணம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் இறுதியில் அவர் பயன்பெற்றார். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர் பெற்ற அறிவை விரும்பியவர்களிடமும் அவர் சம்பாதித்தார். நெப்போலியனின் குறிக்கோள் மக்களுக்கு சேவை செய்வதும் அவர்களுக்கு உதவுவதும்தான். பணம் என்பது அவரது ஆர்வத்தின் மறைமுக விளைவாகும். அவர் உண்மையில் உதவுவதில் ஆர்வமாக இல்லாவிட்டால், அது லாபகரமாக இல்லாவிட்டால் கைவிட்டிருப்பார். ஆனால் சேவை செய்வதற்கான அவரது உண்மையான அர்ப்பணிப்பு மற்றும் மனப்பான்மை இறுதியில் பலனளித்தது. சரியான மனப்பான்மைக்கு மற்றொரு உதாரணம் சார்லஸ் எம். ஷாப். அவர் ஆண்ட்ரூ கார்னகிக்காக வேலை செய்ய தொடங்கியபோது அவர் ஏழையாகவும் அனுபவமற்றவராகவும் இருந்தார். ஆனால் சார்லஸின் மனப்பான்மை அவர் செலுத்தியதை விட அதிகமாக வேலை செய்வதாகும். அவரது செயல்பாடு அவர் எத்தனை மணி நேரம் வேலை செய்தார் அல்லது அவரது சம்பளம் என்னவாக இருந்தது என்பதை பொறுத்து இல்லை. மாறாக சார்லஸ் சூழ்நிலைகளை பொருத்தாமல் திரு கார்னகிக்கு உயர்தர சேவையை வழங்கினார். சார்லஸை சுற்றியுள்ளவர்கள் அவரது மனநிலையை அங்கீகரித்தனர், மேலும் அதை பின்பற்றினர். இது நேர்மறையை பரப்பியது, மேலும் நேர்மறையான முடிவுகளை தந்தது. திரு கார்னகி சார்லஸின் வேலையை அங்கீகரித்து வழக்கமான சம்பளத்தை விட அவருக்கு அதிகமாக கொடுத்தார். சார்லஸைப் போலவே திரு கார்னகிக்கும் சரியான மனப்பான்மை இருந்தது. தனது ஊழியர்களின் கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார், மேலும் அதற்கு அதிகம் பணம் கொடுக்க தயாராக இருந்தார். சிலர் சம்பளத்தை குறைக்க அவருக்கு அறிவுறுத்திய போதிலும் திரு கார்னகி தனது முடிவில் உறுதியாக இருந்தார். சார்லஸ் அதிக சம்பளத்திற்கு தகுதியானவர் என்பதை அவர் அறிவார். மேலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அவரை ஊக்குவிப்பதற்கான ஒரு வழியாகவும் அது இருந்தது. அவர்களின் சரியான மனப்பான்மைகள் சார்லஸ் மற்றும் திரு கார்னகி ஆகிய இருவரையும் அமெரிக்காவின் பணக்கார தொழில்முனைவோரில் ஒருவராக ஆக்கியது. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். மற்றவர்கள் இல்லையென்றாலும் கூட எப்போதும் கடினமாக உழைத்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இது அவர்களின் இழப்பில் மட்டுமே விளைவிக்கும், உங்களுடையது அல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை உங்களுக்காகவே செய்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் கனிவாகவும் தாராள மனப்பான்மையுடனும் இருந்தால் அந்த கருணை உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் சிறந்ததை கொடுத்தால் முதலாளிகள் இதை அங்கீகரித்து உங்கள் சம்பளத்தை அதிகரிப்பார்கள். இந்த மனநிலையை அடைவதுதான் நீங்கள் வெற்றியையும் அடையக்கூடிய ஒரே வழி. முடிவுரை. ஆரம்பத்தில் சுய ஆலோசனை ஆட்டோ சஜஷன் என் சக்தியை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இது ஒரு யோசனை அல்லது நம்பிக்கையை தொடர்ந்து பரிந்துரைப்பதன் மூலம் உங்கள் மனதை நம்ப வைக்கும் ஒரு முறையாகும். இரண்டாவதாக, இந்த சுருக்கம் ஒரு விற்பனையை முடிப்பதற்கான 6 படிகளை கோடிட்டு காட்டியது. உங்கள் வாடிக்கையாளர்களை திறந்த மனதுடன் வைத்திருப்பதின் முக்கியத்துவத்தையும் விற்பனை விவாதங்களை தொடங்கும்போது நம்பிக்கையை காட்டுவதின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியது. மூன்றாவதாக, உங்களுக்கான சரியான வேலையை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம் விவாதிக்கப்பட்டது. இந்த செயல்பாட்டின் போது உங்கள் அழைப்பு, நீங்கள் விரும்பும் முதலாளியின் வகை, சம்பளம், நீங்கள் முதலீடு செய்ய தயாராக இருக்கும் முயற்சியின் அளவு மற்றும் நீங்கள் விரும்பும் தொழிலின் தன்மை உட்பட நீங்கள் தேட வேண்டிய வேலையின் வகையை தீர்மானிக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நான்காவதாக, ஒரு கவர்ச்சியான ஆளுமையின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்.
பேச்சுவார்த்தை தவிர்க்க முடியாதது. மேலும் ஒரு கவர்ச்சியான ஆளுமை நீங்கள் விரும்புவதை பெறுவதையும் எந்தவொரு சூழ்நிலைக்கும் தழுவிச் செல்வதையும் மற்றவர்களுடன் எளிதாக பழகுவதையும் எளிதாக்குகிறது. ஐந்தாவதாக, ஒரே தெளிவான இலக்கின் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஒரு தெளிவான நோக்கம் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் செயல்களை செய்ய உங்கள் மனதை பயிற்றுவிக்க அனுமதிக்கிறது. இது உங்கள் ஆழ்மனதில் வேரூன்றி அதற்கேற்ப உங்களை தூண்டுகிறது. ஆறாவதாக, நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக வேலை செய்யும் பழக்கத்தை நீங்கள் கண்டறிந்தீர்கள். இந்த பழக்கத்தை மாஸ்டர் செய்வது உங்களுக்கு அதிக வாய்ப்புகளை திறக்கிறது. மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சிறந்ததை வழங்குகிறீர்கள் என்று மற்றவர்கள் அங்கீகரிப்பதால் உங்களை மற்றவர்களிடமிருந்து இது வேறுபடுத்துகிறது. ஏழாவதாக, ஒரு வெற்றிகரமான தலைவரை உருவாக்குவது என்ன என்று நீங்கள் ஆராய்ந்தீர்கள். பொன்விதி என்பது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் வெற்றிகரமான மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை வளர்ப்பதற்கான ஒரு எளிய ஆனால் சக்திவான படியாகும். நீங்கள் நடத்தப்பட விரும்புவது போல மற்றவர்களை நடத்துவது மரியாதை மற்றும் ஒத்துழைப்பின் பரஸ்பர சூழலை உருவாக்குகிறது. எட்டாவதாக, வெற்றியை கைப்பற்ற தயாராவதில் மனப்பான்மை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆண்ட்ரூ கார்னகி மற்றும் சார்லஸ் எம் ஷாவாப் போன்ற வெற்றிகரமான நபர்கள் ஒரு நேர்மையான மனப்பான்மையை பராமரிப்பதன் மூலம் மில்லியன்கணக்கானவர்களை சம்பாதித்தனர். சரியான மனநிலை வெற்றிக்கு எல்லா இடங்களிலும் அவசியம் என்பதை நிரூபித்தது. நீங்கள் எங்கு சென்றாலும் அந்நியர்கள், நண்பர்கள் மற்றும் வணிக வாடிக்கையாளர்களிடம் உங்களின் சில பகுதிகளை நீங்கள் விற்கிறீர்கள். அது உங்கள் சேவைகளாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், தோழமையாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உருவாக்கிய தயாரிப்புகளாக இருக்கலாம். இந்த உலகில் நீங்கள்தான் உங்கள் மிகவும் மதிப்புமிக்க சொத்து. எனவே நீங்கள் விற்பனை கலையில் தேர்ச்சி பெற விரும்பினால் நெப்போலியன் ஹில்லுடன் பணியாற்றிய வெற்றிகரமான நபர்களால் நிரூபிக்கப்பட்ட குணங்கள் மற்றும் கொள்கைகளில் தேர்ச்சி பெறுவது அவசியம். இந்த குணங்கள் மற்றும் கருவிகளில் தேர்ச்சி பெறுங்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திறம்பட விற்க முடியும். இறுதி வரை எங்களுடன் ஒட்டிக்கொண்டதற்கு மிக்க நன்றி. நெப்போலியன் ஹில்லின் இந்த நுண்ணறிவுகள் நான் உணர்ந்ததைப் போலவே உங்களுக்கும் மாற்றியமைக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் விற்பனை திறன்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மற்றும் இந்த வாழ்க்கையை மாற்றும் கொள்கைகளை பயன்படுத்த நீங்கள் தூண்டப்பட்டால் இன்னும் அதிக ஆழத்திற்கு முழு புத்தகத்தையும் படிக்க கருதுங்கள். உங்கள் எண்ணங்கள் அல்லது கேள்விகளுடன் லைக், கமெண்ட் தெரிவிக்க மற்றும் இது போன்ற மற்றும் நுண்ணறிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை வரை வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் உங்கள் விற்பனையை தொடருங்கள்.